ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் புளிசாதம். யூஸ்வலாக நம்ம ட்ரிப்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ்க்கு கொண்டு போகிறது புளிசாதமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா 5. இப்போ ஒரு பேனில் நான் சொன்ன கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 5 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இந்த பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது அதே பேனில் நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அது கூட நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம சூடான ரைஸில் இந்த பேஸ்ட்டை அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான புளிசாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீயும் மையும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், பாய்.